கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். காலைதோறும் கர்த்தருடைய வார்த்தை என்ற தலைப்பில் நாம் வேத வசனங்களை தியானித்து வருகிறோம். இன்றைக்கு தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் எசேக்கியேல் 12ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும், இனி தாமதியாது. கலக வீட்டாரே, உங்கள் நாட்களிலே நான் வார்த்தையை சொல்லுவேன், அது நிறைவேறவும் பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். நான் கர்த்தர், இது என்னுடைய நாமம். நான் கர்த்தர், நான் மாறாதவர், நானே கர்த்தர், என்னாலன்றி ரட்சிப்பு இல்லை, என்னாலன்றி மீட்பு இல்லை என்று சொன்ன கர்த்தர் எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலம் இங்கே சொல்லுகிறார், நான் கர்த்தர், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும், இனி தாமதியாது என்று சொல்கிறார். இந்த புதிய ஆண்டிலே பிரவேசித்திருப்பவர்களுக்கு அநேக வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதை விசுவாசித்து அதற்காக நாம் ஜெபம் செய்யும்போது தாமதிக்காமல் நிறைவேற்றுகிற தேவனாயிருக்கிறார். ஆபகுக் தீர்க்கதரிசி மூலம் பேசுகிறார். ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே குறித்த காலத்தில் தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. ஆம் பிரியமானவர்களே, கொடுத்த வார்த்தைகளை தேவன் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். நாம் நம்பும் மனிதர்கள் நமக்கு அனுகூலமான அநேக வாக்குகளை கொடுப்பார்கள். ஆனால் காலம் வரும்போதோ தேவையான நேரங்களில் மறந்து விடுவார்கள். நம் தேவன் பொய் சொல்ல மனிதன் அல்ல, கொடுத்த வார்த்தையை நிறைவேற்றுவார். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வார்த்தையில் எழுதியிருக்கிறார், என் வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவேன் என்று சொல்லுகிறார். சங்கீதம் 105:19 கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது என்று எழுதியிருக்கிறது. யோசேப்பு தன்னுடைய 17 வயதில் கண்ட தரிசனங்களை அவனுடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு 13 வருடங்கள் ஆனது. இடைப்பட்ட இந்த வருடங்களில் அவன் கடந்து வந்த பாடுகளை விவரிக்க முடியாது. அவனுடைய சகோதரர்களால் குழியில் தூக்கி போடப்பட்டார். பின்பு இஸ்மவேலர்களுக்கு 20 வெள்ளிக்காசுகளுக்காக சகோதரர்களால் அடிமையாக விற்கப்பட்டார். இஸ்மவேலர்கள் பார்வோன் பிரதானிகளுக்கு அதிபதியாக போத்திபாருக்கு யோசேப்பை விற்று போட்டார்கள். அதன் பின்பு போத்திபார் மனைவியின் இச்சைகளுக்கு இணங்காததின் நிமித்தம் பொய்யாய் குற்றஞ்சாட்டப்பட்டு சிறைச்சாலையில் போடப்பட்டான். கர்த்தர் சொன்ன வார்த்தை அவனுடைய வாழ்க்கையில் நிறைவேறும் அளவும் இப்படி பல பாடுகளை அவன் சகிக்க வேண்டியதாக இருந்தது. ஆதலால் கடைசியில் கர்த்தருடைய வார்த்தையின்படி எகிப்தின் பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் உயர்த்தப்பட்டு எகிப்தின் அதிபதியாக உயர்த்தப்பட்டு அவனுடைய பெற்றோர்களும் சகோதரர்களும் வந்து அவனை வணங்கினார்கள். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலும் கற்று சொன்ன வார்த்தை அத்தனையும் நிறைவேறும். நீங்கள் வேதத்தை வாசிக்கும்போது கர்த்தர் உங்களோடு பேசின ஒவ்வொரு வார்த்தைகளும் நிறைவேறும். யோசேப்புக்கும் தாவீதுக்கும் கொடுத்த வார்த்தையை, சொன்ன வார்த்தையை நிறைவேற்றின தேவன் உங்களுக்கு அருளின ஒவ்வொரு வார்த்தைகளையும் துரிதமாய் நிறைவேற்றுவார். ஆகையால் இக்காலத்து பாடுகளையும் துக்கங்களையும் கண்டு சோர்ந்து போகாதீர்கள். உற்சாக மனதோடே கர்த்தரை சேவியுங்கள். உங்கள் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றிய காலம் வந்தாகிவிட்டது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.